கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் 1 யோவான் 1வது அதிகாரம் 7-10 வரைக்கும் வாசிப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இங்கே நம்ம 2 விதமான பாவிகளை குறித்து வாசிக்கிறோம். எல்லாருமே பாவி தான். ஒரு டைப் ஆஃப் பீப்புள் என்ன செய்கிறாங்கன்னா தன் பாவங்களை மறைக்கிறார்கள். இன்னொரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னா பாவத்தை அறிக்கையிடுகிறார்கள். அதுதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 2 பேருமே பாவி தான். ஒரு சாரார் மறைக்கிறார்கள், மனிதர்களுக்கு முன்பாக நீதிமான்களாக காட்டிக்கொள்கிறார்கள். இன்னொரு சாரார் அதை அறிக்கையிடுகிறார்கள், அவர்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்று அதிலிருந்து மன்னிப்பையும் பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போ நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்கிறத குறித்து இப்போ நம்ம கேட்டோம். இங்கேயும் அதைத்தான் வாசிக்கிறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். ஒளியில் இருக்கிறது என்னென்னா தேவன் ஒளியாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிரசன்னத்திலேயே வாழ்ந்தார். அப்போ அவர் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்தது போல் நாமும் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்தால் அதனுடைய ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்னென்னா ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இப்போ இன்னொன்று இப்போ நம்ம பிரதர் ஒர்ஷிப்பில் எடுத்தாங்க. எசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னாக்கோ, தேவனை தரிசித்த மனிதன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறான். ஸோ அதைத்தான் நம்ம வாசித்தோம். இப்போ அதிலிருந்து நம்ம வாசிப்போம். 6வது அதிகாரம் 1லேருந்து மறுபடியும் வாசிங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். இப்போ பாருங்க, நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை இந்த தீர்க்கதரிசியானவர் கண்ட உடனடியாக என்ன நடக்குதுன்னா அவருடைய பாவங்கள் அவருக்கு உணர்த்தி வைக்கப்படுது. 5வது அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா சக மனிதர்களையெல்லாம் பார்க்கிறார். உடனே எல்லார் மேலேயும் ஐயோ ஐயோங்கிறார். அங்கே பலவிதமான மனிதர்களை அங்கே நம்ம பார்க்குறோம். 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் என்ன சொல்கிறாருனாக்கும், வீட்டை சேர்த்து வாசிங்க. 8வது வசனம், தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகும் மட்டும் வீட்டை சேர்த்து வயலோட வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. 11வது வசனம், சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்துக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. 18வது வசனம், மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தை வண்டில் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபத்து வருமட்டும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. 20, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. 23 வரைக்கும் வாசி. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாய் இருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. ஆக
சுற்றிலும் இருக்கக்கூடிய மனிதர்களை இந்த தீர்க்கதரிசி பார்க்கிறார். ஒவ்வொருத்தட்டையும் ஒரு விதமான காரியங்கள் இருக்குது. ஒருவர் குடிகாரராக இருக்கிறாரு, ஒருத்தர் பொருளாசை உள்ளவராக, பணத்தின் மேலே பணம், வீட்டுக்கு மேலே வீடு, சொத்தின் மேலே சொத்து, இப்படி சேர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொருத்தர் பரிதானம் வாங்கி, அதாவது லஞ்சம் வாங்கிக்கிட்டு நீதியை அநீதினும் அநீதியை நீதின்னு சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொரு மனிதரையும் பார்த்து ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்கிறாரு. இப்படி இருக்கும்போது இந்த தீர்க்கதரிசி அவர்களோடு கூட ஐக்கியப்படவே முடியாது. நாமளும் அப்படி தான். அநேக நேரங்களில் நான் என்னையே பார்க்குறேன். அநேக நேரங்களில் மற்றவர்களுடைய குறைகளை காணும்போது நாம் அவங்களோட மேன்மை உள்ளவர்கள் போல் நினைக்கிறோம். பர்ஹாப்ஸ் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தப்பு நம்மகிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஒருத்தர் குடிகாரராக இருக்கிறாரு, நாம் குடிகாரர் இல்லை. ஒருவர் பொருளாசைக்காரராக இருக்கிறார், நம்ம இல்லை. ஒருத்தர் திருடராகவோ வேசித்தன விபச்சார பாவம் உள்ளவராங்க, அது நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட வேற ஒரு பாவம் இருக்கும், அது நமக்கு தெரியாது. இப்போ அடுத்தவர்களுடைய மனிதர்களெல்லாம் பார்க்கும்போது அவர்களை குற்றவாளிகளாக தீர்த்து அவர்களோடு ஐக்கியப்பட முடியாத ஒரு இடைவெளி தான் இப்போ அதிகமாகுது. ஆனால் இப்போ இவருடைய வாழ்க்கையில் நடக்குது. 6ஆவது அதிகாரத்தில் முதல்ல அவர் தேவனை இப்பொழுது தரிசிக்கிறார். தேவனை தரிசித்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய பாவங்கள் இப்பொழுது வெளியரங்கமாகிறது. அப்போ அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க. அவர் 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது முதல்ல 3வது வசனத்தில் சேராபீன்கள். சேராபீம் அப்படின்னா என்னென்னா, தேர் ஆர் டைப் ஆஃப் ஏஞ்சல்ஸ். அவர்கள் ஒரு விதமான தூதர்கள். அந்த தேவ தூதர்களில் தான் ஒரு சாரார் சேராபீன்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்போ அந்த சேராபீன்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. பிரதர் சொன்னாங்க 2 செட்டையினால் கால்களை மூடி அப்படின்னா தங்களுடைய அவலட்சணம் தெரியப்படாதபடிக்கு ஒரு தன்னடக்கத்தோடு கூட தாழ்மையோடு கூட தங்களை மறைத்து கொள்கிறார்கள். அப்புறம் அடுத்து 2 இறக்கைகளால் அதெல்லாம் பிரதர் விளக்குனாங்க. இப்போ பாருங்கள், அவர்கள் முதல்ல தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்போது இப்பொழுது ஒரு நீதிபரராகிய தேவன், ஒரு பாவமும் இல்லாத, ஒரு மனுஷனும் நெருங்க முடியாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவாதி தேவனை தரிசித்த உடனே அவருக்குள்ளே நடக்கக்கூடிய காரியம் என்னென்னா, தன்னுடைய பாவங்கள் இப்பொழுது வெளியரங்கமாகுது. சக மனிதரெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய பாவம் வெளியரங்கமாகுது. இவர் இடைவெளி விட்டு தூர நிற்கிறாரு. இப்போ தேவனுடைய முகத்தை தரிசித்த உடனே அந்த ஒளியில், அவருடைய பிரசன்னத்தில் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய பாவங்கள் வெளியரங்கமாகுது. இப்போது அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 5வது வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன். இங்கிலீஷ் எழுதியிருக்கு ஓ இஸ் மீ அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஐயோங்கிறார். மற்ற மனிதரெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஐயோ இவனுக்கு ஐயோன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உண்மைதான், எல்லாரும் பாவிகள் தான். ஆனால் இப்போ தான் இவர் பாவின்னு உணர்றாரு. எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அடுத்து வாசிங்க. நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறவன். அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில் வாசமாக இருக்கிற நானும் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன்தான். என்னுடைய பாவம் தான் இப்போ என்னுடைய உதடுகளால் நான் செய்த பாவம். மற்றவங்களுக்கு ஐயோன்னு சொல்லும் பொழுது நான் செய்த பாவம் அப்படின்னு அவர் உணர்றாரு. உணர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ நான் அதமானேன், நான் பாவம் செய்தேன் என்று அவர் அறிக்கையிடுகிறார். அறிக்கையிட்டு தேவனை தரிசித்தேனே, அவரை என்னுடைய கண்கள் கண்டதே என்று சொல்லி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறார். அப்போ ஐக்கியத்தினுடைய ரகசியம் என்னென்னா, தேவனுடைய பிரசன்னத்தில் ஒரு மனிதன் வரும் பொழுது தன்னுடைய பாவங்கள் வெளியரங்கமாகிறது. இப்பொழுது அவருடைய ஒளியில், அவருடைய வெளிச்சத்தில் நான் பாவி என்று உணரும் பொழுது தான் இன்னொரு மனிதனோடு கூட ஐக்கியப்படக்கூடியதான ஒரு வாய்ப்பு நமக்கு வருது. நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை, அதை அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா, தேவனை தரிசிப்பவர்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் ஆகிவிடுவார்கள். கரெக்டாக? ஏன்னா இங்கே தீர்க்கதரிசியினுடைய காரியத்தில் அப்படி தான் இருக்குது. தேவனை தரிசித்தோன்னா அவருடைய இருதயம் சுத்தமாயிடுச்சு. ஏன்னா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இப்போ தான் இவருடைய பாவம் வெளியரங்கமாகாத வரைக்கும் இவர் பாவத்தை மறைக்கிறதாவே இவருக்கு தெரியாது. இவர் நீதிமான் என்று நினைத்து தான் மற்றவர்களுக்கு ஐயோ சொல்கிறார். நாமும் அப்படி இருக்க முடியும். நான் என்னுடைய காரியங்களை உணர்ந்து தான் நான் பேசுகிறேன். சில சமயங்களில் மற்றவங்கள்ட்ட எக்ஸஸாக பேசிடுவோம். மற்றவருடைய குறைகளை உணர்த்தும் பொழுது ரொம்ப அதிகமாக கடுமையாக இருந்துடும். தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தில் வரும் பொழுது ஆவியானவர் நம்முடைய பாவத்தை உணர்த்துவார். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரம் வாசிங்க.
ரோமர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. 11வது வசனம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. 15, 16. அவர்களுடைய மனச்சாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். சில நேரங்களில் இந்த வார்த்தையில் என்ன எழுதியிருக்கு? நீ மற்றவர்களை எந்த காரியத்தில் எந்த வசனத்தை கொண்டு நீ குற்றவாளி என்று தீர்க்கிறாயோ அதே வார்த்தைகள் உன்னை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறதை நீ பார்க்கிறாயா என்று இங்கே எழுதியிருக்கு. நான் சமீபத்தில் அது மாதிரி நான் உணர்ந்திருக்கேன். மற்றவர்களிடத்தில் நீ இந்த காரியத்தை இப்படி செஞ்ச சரி அப்படின்னு சொன்ன அதே காரியத்தை எனக்கு நேராக ஆண்டவர் காட்டும்போது, ஆண்டவரே நானும் குற்றவாளியாக தான் இருக்கிறேன், மற்றவங்களுக்கு நேராக எந்த வார்த்தையை சொன்னோனோ அதே வார்த்தையில் நானும் இப்போ குற்றவாளியாக தான் இருக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க. அருமையானவர்களே, அங்கே நான் சொன்னேன் முதல்ல, தன் பாவங்களை மறைக்கிற பாவி, தன் பாவங்களை அறிக்கையிடுகிற பாவி, எல்லாருமே பாவிகள் தான். ஏன்னா நம்ம சபையில் இருக்கிற எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனவர்கள். ரோமர்கள் நிருபத்தில் 3வது அதிகாரம் அதுக்கு அடுத்து 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. ரோமர் 3, 10, 12. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. தொடுத்து வாசிங்க. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. 20 வாசிங்க அதுக்கு அடுத்து. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது. என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நியாயப்பிரமாணம் அல்லது வேதம் அதை நாம் வாசிக்கும் பொழுது தான் நமக்குள்ள பாவம் என்கிற அறிவை நாம் பெறுகிறோம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாவிட்டால் விபச்சாரம் பாவம், கொலை பாவம், திருடு பாவம் என்று தெரியாது. நியாயப்பிரமாணம் அப்போ என்னத்தை சொல்லுது அப்படின்னா, இது பாவம் இது பாவம் இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. அதான் இங்கே எழுதியிருக்கு, ஃபார் த்ரூ த லா கம்ஸ் த நாலேஜ் ஆஃப் சின். அப்படின்னா அந்த சட்டத்தின்படி அல்லது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம் ஒரு அறிவை பெற்றுக்கொள்கிறோம். அது என்ன? இது பாவம் அப்படிங்கிற அறிவைத்தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். சரி, அறிவை பெற்றுக்கொண்டால் உடனே நாம் நீதிமான் ஆகிட முடியுமா? நாம் இப்போ தேவனுடைய திருச்சபையில் நிறைய காரியங்களில் வெளிச்சம் பெறுகிறோம். இது வரைக்கும் நாம் பாவம் என்று அறியாத நிறைய காரியங்களை ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். நாம் இப்பொழுது அது பாவம் என்று அறிந்து கொண்டோம். ஓகே, அப்போ இந்த பாவம் என்று அறிந்து கொண்டதுனாலே நம்ம நீதிமான்கள் ஆகிட முடியுமா? இல்லையே, அந்த பாவம் நம்மகிட்ட தானே இருக்குது, நம்ம செஞ்சிட்டோமே. அப்போ நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம் பாவி என்பதைத்தான் அறிந்து கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ள பாவம் இருக்கிறது என்பதைத்தான் அறிந்து கொண்டு இருக்கிறோமே ஒழிய அது நாம் நீதிமான் நாங்கள் ஆக்காது. அதனால தான் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒருவரும் நீதிமான் ஆகவே முடியாது. நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனையும் நீதிமான் ஆக்க முடியாது. அப்போ எப்போ நீதிமான் ஆக முடியும்? தன் பாவங்களை மறைக்காமல் எப்பொழுது அந்த மனுஷன் அறிக்கையிடுகிறானோ அப்பொழுது தேவன் அவனுடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது தான் அவன் இரக்கம் பெறுகிறான். அதனால தான் பைபிள் எழுதியிருக்கு, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் ஒரு மனிதனும் நீதிமானாகவே முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39-40 ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, அது என்ன ஆக்சுவலாக என்ன சொல்லுதுன்னா என்னை குறித்து தான் சாட்சி சொல்லுது. அதாவது என்ன, இதெல்லாம் பாவம், ஆனால் இந்த பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கணும்னா
செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பானாலும் சரி, பாவம் செய்யாமல் வாழ்வதானாலும் சரி, அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் முடியுங்கிறத தான் வேத வசனம் சொல்லுது. ஆனால் நீங்கள் எங்ககிட்ட வர மனசு இல்லாமல் இருக்கிறீங்க. அறிவை மாத்திரம் பெற்றுக்கொள்கிறீங்க, அதோட போயிடுறீங்க. வேத வசனம் எதை காட்டுது? வேத வசனத்தில் நித்திய ஜீவன் உண்டு நீங்கள் நம்புறீங்க. இல்லை, நித்திய ஜீவனை நான் தான் தர முடியும். இயேசு ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்க, சபைக்கு வர்றீங்க, வார்த்தையை கேட்குறீங்க. அந்த வார்த்தையெல்லாம் ரட்சிப்பு இயேசுவினிடத்தில் உண்டு என்றுதான் காட்டுகிறது. நீங்கள் அதோடு போயிட்டீங்கன்னா ஜீவனை பெற முடியாது. நீங்கள் அறிவைத்தான் பெற்றுக்கொள்கிறீங்க. இது பாவம், இது பாவம் இல்லைங்கிற வெளிச்சத்தை தான் நீங்கள் பெற்றிருக்கீங்க. உங்களுக்குள்ள பாவம் உண்டு என்கிறத தான் பெற்றுக்கொண்டீங்க. அதை எப்போ நீங்கள் அறிக்கை செய்து இயேசு ஆண்டவரே எனக்கு மன்னிங்கன்னு சொல்கிறீங்களோ அப்பொழுது தான் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அதே மாதிரி இயேசுவே என்னை விடுதலை ஆக்குன்னு சொல்கிறீங்களோ அப்போ தான். யூதா 24 வசனம் வாசிங்க. யூதா நிருபம் 24 வசனம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். அதுதான் வேதம் எதை காட்டுது அப்படின்னா, வேதம் இது பாவம், இது பாவம் இல்லைங்கிறத காட்டுது. ஆனால் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுக்கிட்ட வரும்பொழுது தான் பாவ மன்னிப்பையும் பெற முடியும். பாவம் செய்யாது நம்மை வலுவாது காக்க வல்லமையும் அவரிடத்துல தான் பெற முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தான் அந்த வல்லமையை நம்ம பெறுகிறோம். இயேசுவனுடைய இரக்கத்தினால தான் மன்னிப்பையும் நம்ம பெறுகிறோம். இயேசு ஆண்டவர் தான் நம்ம பாவத்தில் விழாதபடி காக்க முடியும். அப்போ சபையோ அல்லது நாம் அறிந்து கொண்ட சத்தியமோ நமக்கு வழிகாட்டியாகத்தான் இருக்கிறது. அந்த வழி இயேசு என்பதே. அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்காக மரித்ததை நாம் கொண்டாடும்படிக்கு, நினைவு வரும்படிக்கு நாம் கூடியிருக்கிறோம். இப்பொழுது 3வது அதிகாரத்தில் 23 வாசிங்க. ரோமர் 3:23. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால God displayed publicly as a propitiation அப்படின்னா பலி, அதாவது என்னென்னா பரிகாரம். in his blood through faith, விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால நமக்கு பாவ பரிகாரத்தை தேவன் தருகிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததை நினைவு வரும்படிக்கு நாம் இந்த உடன்படிக்கையில் பங்கு பெற நாம் கூடியிருக்கிறோம். உண்மையானவர்களே, அதுக்கடுத்து வாசிங்க. 27 வாசிங்க. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயா? கிரியா பிரமாணம் அப்படின்னா நான் செய்கிற நற்கிரியைகளினால அப்படின்னு நினைக்கிறியா, இல்லை தேவன் பெயரில் வைக்கிற விசுவாசத்தினால தான் நினைக்கிறியா? இதுதான் கேள்வி. கிரியா பிரமாணம் அப்படின்னாக்கும் நான் செய்கிற நற்கிரியைகள்னால ரட்சிப்பு உண்டுங்கிறதா இன்றைக்கி உலகத்தில் உள்ள ரிலீஜன்லாம் நல்லது செய்யணும், நம்ம செய்கிற பாவத்தை ஒரு பக்கமும் புண்ணியத்தை ஒரு பக்கமாக வச்சு கடவுள் எடை போடுவார் அப்படின்னு உலகத்தில் பல ரிலீஜியன்ஸ் சொல்கிறாங்க. அல்லது பாவத்துக்கு நிவாரணமாக நீ பலி செலுத்து, காணிக்கை செலுத்து, தான தர்மம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே அவசியம்தான். ஆனால் அதனால உன் பாவம் மன்னிப்பு பெறவே முடியாது. கிரியா பிரமாணம்னா நீ செய்கிற கிரியைகள்னால உனக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கும்னு நினைக்காத. தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தினால தான் உனக்கு பாவம் மன்னிப்பும் பாவம் செய்யாதபடிக்கு காக்கப்படக்கூடியதான ரட்சிப்பும் உனக்கு கிடைக்கும். இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. சரி, அடுத்து வாசிங்க. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். வாசிங்க. தேவன் யூதருக்கு மாத்திரமா? தேவன் புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. அப்போ தேவன் ஒருவர் தான், அங்கே யூதன் கிரேக்கன் அப்படிலாம் கிடையாது. அப்போ இந்த விசுவாசம் நம்மை ரட்சிப்புக்கு நேராக நடத்துறது. எபேசியருக்கு நிருபத்தில் 2வது அதிகாரம்
8 வாசிங்க. எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். போதும். இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, தெளிவா இந்த ரட்சிப்பு தேவனுடைய இரக்கத்தினால நமக்கு வருது. ஒருவரும் கிரியைகள்னால ரட்சிக்கப்படவே முடியாது. ஆனால் தேவன் எதற்காக ரட்சிக்கிறார்? நற்கிரியைகள்னால் ரட்சிப்பு அல்ல, நற்கிரியைகளை செய்வதற்கு ரட்சிப்பு. துர்க்கிரியைகளை செய்து கொண்டிருந்த நம்மை தேவன் மீட்டு நற்கிரியைகளை செய்கிறவர்களாக மாற்றுகிறார். ஆனால் நற்கிரியைகள்னால் ரட்சிப்பு அல்ல, விசுவாசத்தினால தான், தேவனுடைய இரக்கத்தினால தான் ரட்சிப்பு. அதை தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். இப்போ மறுபடியும் வாசிங்க. ஃபார் பை கிரேஸ் யூ ஹவ் பீன் சேவ்ட் த்ரூ ஃபெய்த். விசுவாசத்தினால கிருபையாய் ரட்சிக்கப்பட்டீர்கள், தேவனுடைய இரக்கத்தினால பாவ மன்னிப்பை பெற்றீர்கள். தட் நாட் ஆஃப் யுவர் செல்ஸ், இது உங்களால் உண்டானதல்ல, இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட். இது தேவனிடத்திலிருந்து கிடைத்த ஒரு நன்கொடை, ஒரு ஈவு, அவருடைய இரக்கம். அப்போ கொஞ்சம் பாவம் செஞ்சோமோ அதிக பாவம் செஞ்சோமோ எதாக இருந்தாலும் சரி, தேவன் நம்மை மீட்டது அவருடைய இரக்கத்தினால தான். சரி, அடுத்து வாசிங்க. நாட் as a result of works so that no one may boast. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு, நான் நல்ல கிரியம் செஞ்சேன், நான் பாவம் செஞ்சேன், நான் புண்ணியம் செஞ்சேன், தான தர்மம் செஞ்சேன், அதனால் எனக்கு தேவன் எனக்கு ரட்சிப்பை தந்தார்னு ஒருவரும் சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கேட்டு போனார்கள். எல்லாரும் பாவி தான். அப்போ யாரெல்லாம் நான் பாவின்னு ஒத்துக்கொண்டு தேவன்கிட்ட அறிக்கை பண்ணுறோமோ அவங்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டி அந்த பாவத்தை மன்னித்து அவருடைய இரத்தத்தினால நம்மளுடைய அக்கிரமத்தை எல்லாம் கழுவி நம்ம சுத்திகரித்ததுனால நாம் இப்போ நீதிமான் அப்படின்னு அவரால் தீர்க்கப்படுவோம். ஏன்னா பாவம் செஞ்சதுக்குள்ள தண்டனையை நிறைவேற்றி விட்டதுனால. அப்போ இயேசு ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த மீட்பை நமக்கு தந்திருக்கிறார். அதனால் ஒருவரும் பெருமை பாராட்ட முடியாது. எவ்வளவு பாவம் புண்ணியம் செஞ்சுருந்தாலும் சரி, எவ்வளவு தான தர்மம் செஞ்சுருந்தாலும் சரி, சன்மார்க்கனாக இருந்தாலும் சரி, துன்மார்க்கனாக இருந்தாலும் சரி, யாருமே தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டவே முடியாது. அதனால தேவன் எல்லா மனிதர்களும் பாவம் செய்து கெட்டு போனார்கள், இரக்கத்தினால தேவன் ரட்சித்தார். அப்போ யார் உங்களை பாவின்னு ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டார்களோ அவர்களுக்கு அவருடைய இரக்கத்தினால பாவ மன்னிப்பு. ஒத்துக்கொள்ளாமல் இன்னும் தங்களை குறித்து பெருமை பாராட்டிக் கொள்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பே இருக்கிறார்கள். அப்போ எல்லாரும் பாவி அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அவர்களோடு ஐக்கியப்பட முடியலை. தேவனுடைய ஒளியில் அவருடைய வெளிச்சத்தில் நம்மளை காணும்போது இப்பொழுது ஆண்டவரே நான் பாவி அப்படின்னு அந்த தீர்க்கதரிசியை போல சொல்கிறோம். இப்போ நானும் பாவி, நீனும் பாவி, நமக்குள்ளே பெரிய பாவி சின்ன பாவிங்க இருக்க வேலையே இல்லை. நம்ம ஒருவரோட ஒரு ஐக்கியப்படுறோம். அப்போ தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறதனுடைய விளைவு என்னென்னா, ஒன்று தேவன் பரிசுத்தர்னு அறிக்கையிடுறாரு தூதர்கள், நான் பாவின்னு ஒத்துக்கிறாரு. இப்போ 2 பேரும் வெளிச்சத்தில் இருந்தால் 2 பேருமே நான் பாவி தான் ஒத்துக்கிடுவாங்க. ஒருத்தர் விரல் நீட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ 2 பேரும் ஒருத்தர் நான் பாவின்னு சொல்லும்போது அவங்க 2 பேருக்குள்ள என்ன வருது? ஐக்கியம் வருது. நீங்கள்லாம் பாவி அப்படின்னு சொல்லும்போது ஐக்கியப்பட முடியாது. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் 2 பேரும் இருக்கும்போது 2 பேருமே என்ன சொல்கிறாங்க? நான் தேவனுடைய இரக்கத்தினால தான் பாவம் மன்னிப்பு பெற்றேன், தேவன் தான் எனக்கு மன்னிச்சிருக்காருன்னு சொல்லும்போது மேன்மை பாராட்ட ஒருத்தருக்குமே இடம் இல்லை. நான் சம்பாதிச்சேன், நான் செஞ்ச புண்ணியத்தினால் ரட்சிக்கப்பட்டேன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. அப்போ 2 பேருமே நாம் 2 பேருமே பாவிகள் தான். விரல் நீட்டினவர் 2 பேருமே ஒருத்தருக்கு நேராக விரல் நீட்டியிருக்கலாம். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய இரக்கத்தினால தான்ப்பா நீங்கள் 2 பேர் நிற்கிங்க, ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மன்னியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். அப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம யாராவது ஒருத்தர் நான் அவரை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஆண்டவர் 2 சொன்னார். 1, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வும் அடைகிறான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அப்போ தன் பாவங்களை அறிக்கையிட்டால் தேவன் நமக்கு மன்னிப்பார். அதுதான் 1 யோவான் 1:9 எழுதியிருக்கு. 1 யோவான் 1:9 வாசிங்க. இப்போ பாவ மன்னிப்புக்கு 2 காரியம் இருக்குது. பைபிள் எழுதியிருக்கு, மனம் திரும்ப இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. தன் பாவங்களை அறிக்கையிட்டால் தான் மன்னிப்பு கிடைக்கும். வாசிங்க. தன் பாவங்களை நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி
நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். நம்ம பாவங்களை நம்ம அறிக்கையிட்டுட்டோம், ஆண்டவரே மன்னிங்கன்னு கேட்குறோம். ஆனால் இன்னொரு கண்டிஷன் இருக்குது. என்ன இருக்குது? இங்கே என்ன எழுதியிருக்கு? பாவங்களை அறிக்கையிட்டால் நம் பாவங்களை நாம் மன்னித்து எல்லா அநியாயத்தைக்கு நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையில் இருக்கிறார். இன்னொரு என்ன சொல்கிறாரு? மன்னியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு உன் பாவம் மன்னிக்கப்படணும்னா உனக்கு விரோதமாக பாவம் செஞ்சவங்களை நீ மன்னிக்கணும். அப்போ ரெண்டு சேர்ந்தே இருக்குது, ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கமாக இருக்கே. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் ஆண்டவர் மன்னிப்பார். ஆனால் அதோட இன்னொரு பகுதி இருக்குது, நீ மன்னிச்சாதான் உனக்கு மன்னிப்பு. அப்போ இந்த ரெண்டு பகுதியில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. நமக்கு விரோதமாக நிறைய பேர் பாவம் செஞ்சுருப்பாங்க, பண விஷயத்தில் ஏமாற்றிருப்பாங்க, நம்முடைய மனது நோகும்படி பேசியிருப்பாங்க, அவமரியாதை பண்ணியிருப்பாங்க, சொத்தை எடுத்திருப்பாங்க, அல்லது எத்தனையோ விதத்தில் நமக்கு விரோதமான பாவங்களை, நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, அப்படிலாம் நிறைய பேர் பாவம் செய்ய முடியும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ மன்னி, நான் உனக்கு மன்னிக்கிறேன். நீ மன்னிக்கலைன்னா மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 18வது அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. மத்திய 18:35. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். போதும். அப்போ இதைத்தான் நம்ம பார்த்தோம். இப்படியே செய்வார்னா என்ன அர்த்தம்னாக்க, இந்த ஓமையில் வர ரெண்டு பேரும், ஒருத்தர் கொஞ்சம் பாவம் செஞ்சவர், ஒருத்தர் அதிக பாவம் செஞ்சவர். அதிக கடன் பட்டவருக்கு எஜமான் மன்னிச்சிட்டாரு, கொஞ்சம் கடன் பட்டவனுக்கு அவன் மன்னிக்கலை, ரொம்ப கடினமாக நடத்தினான். உடனே அதை கேள்விப்பட்ட எஜமான் வர சொல்லி, உனக்கு எவ்வளவு கடனை நான் மன்னிச்சிருக்கிறேன், நீ உனக்கு கொஞ்சம் கடன் பட்டவங்களுக்கு மன்னிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பை வாபஸ் வாங்கிட்டு திரும்ப என்ன செஞ்சிடறாரு? அவங்கள தண்டிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். அப்போ கடைசி என்ன எழுதியிருக்குனாக்கா, நீனும் உனக்கு விரோதமாக பாவம் செஞ்சவங்களை மன்னிக்கிறேன்னா தேவன் இப்படியே செய்வார். அப்படின்னு எப்படி செய்வார்? மன்னித்த பாவத்துக்கு கொடுத்த மன்னிப்பை வாபஸ் வாங்கிட்டு திரும்ப உன்னைய தண்டனைக்கு ஒப்பு கொடுப்பார். அதுதான் அதுக்கு அர்த்தம். என் பரமபிதாவும் இப்படியே செய்வார். அருமையானவர்களே, நமக்கு பாவ மன்னிப்பு வேணுங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. அதனால் நம்ம எல்லாருமே ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்போம். இது ஒரு பகுதி கரெக்டு தான். ஆனால் இன்னொரு பகுதி என்னென்னா, மன்னியுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு மன்னிக்கப்படும். மன்னியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். எனவே இந்த வார்த்தைகளை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோம். தேவனிடத்தில் பட்சபாதமே கிடையாது. தேவன் பட்சபாதமே கிடையாது. நீ காணிக்க கொடு, பணம் கொடு, ஆட்டை பழி செலுத்து, மாட்டை பழி செலுத்து அப்படின்லாம் சொன்னால் ஈஸி. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, மன்னியுங்கள் அப்பொழுதுதான் அவங்களுக்கு மன்னிக்கப்படுங்கிறார். ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு நிறைய பேர் நம்மளை மற்றவங்கள ஜெயிலில் போட்டது மாதிரி நம்ம மன்னிக்காமல் இருதயத்துக்குள்ள வச்சுருந்தோம்னா தேவன் மன்னிக்க மாட்டார். ஏன்னா அவருடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போ நாம் என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, நான் அறிக்கையிட்டேன் அப்படின்னு ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னாக்கோ நம்ம வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அப்போ ஒவ்வொருவரும், ரெண்டு பேர் இருக்கா, ரெண்டு பேரும் பாவி தேவனுடைய பார்வையில், அவர்கிட்ட பட்சபாதமே கிடையாது. ரெண்டு பேருமே தேவனிடத்தில் ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னா அவர் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அதே சமயத்தில் நீ ஒருத்தனுக்கு ஒருத்தர் மன்னின்னு சொல்லும்போது நாமும் ஒருவருக்கு ஒரு மன்னிக்கணும். அப்போ தான் தேவனுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். இன்னும் அருமையானவர்களே, நாம் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருப்போம். இப்படி நாம் ஒருவர் அவருடைய ஒளியில் நடக்கும் பொழுது, அங்கே என்ன எழுதியிருக்கு? நாம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழுகிறது போல நாமும் அவருடைய பிரசன்னத்தில் வாழ்ந்தால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவத்தை அவர் வெளியரங்கமாக்குவார். அவருடைய பாவத்தை அந்த தீர்க்கதரிசியை போல நாம் அறிக்கையிடும்போது நமக்கு ஆண்டவர் மன்னிப்பார். அவர் அறிக்கையிடுவார், அவருக்கு மன்னிப்பார். அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு மனம் திரும்பும்போது, ஒருவருக்கு ஒரு மன்னிக்கும் போது தேவனும் மன்னிப்பார். அப்போ ரெண்டு பேரும் ஒளியில், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர், அப்போ தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்கிறவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிடுவார்கள், ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பார்கள், ஒருவரோடொருவர் ஐக்கியப்படுவார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அவர் எனக்காக பலியானாருங்கிறத அறிக்கையிடும்படி கூடியிருக்கிற, அதை கை கொள்ளும்படி கூடியிருக்கிற நாம இப்பொழுது நம்மை நியாயந்தீர்த்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை நாமே நிதானித்து அறியக்கூடிய ஒரு அருமையான வார்த்தையை கேட்டிருக்கிறோம். எந்த மனுஷனையும்
அந்த வாசிப்போம். 1 யோவான். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஜீவ ஒளியாகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 1. ஆமாம், சுவிசேஷத்தில் இருக்கு. சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். அப்போ எந்த மனுஷனாக வேணாலும் இருக்கலாம், எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஜீவன் இருளிலே பிரகாசித்தது, இருள் என்ன செய்யலை, அது கவி கொள்ள முடியவில்லை. அதை பற்றி சொல்லும்போது தான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஜீவ ஒளியாகிய இயேசு கிறிஸ்து. இப்போ சகோதரர் நமக்கு விளக்கி காமிச்ச அந்த பகுதியில் நாம் ஒளியை தரிசிக்கிறவர்களாக இருக்கிறோமா, ஒளியில் நடக்கிறோமா அப்படின்னு பார்ப்பதற்கு நான் உங்களோடு பேச ஒரு காரியம் என்னென்னா, சகோதரர் மிக அருமையாக விளக்குனாங்க. ஏசாயா, அதாவது நான் இப்படி புரிந்து கொண்டேன், ஏசாயா என்ற தீர்க்கதரிசி இருந்த காலங்களில் எத்தனையோ மனிதர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் ஏசாயா வாஸ் சோசன். அவர் தான் என்ன செஞ்சார்னா தெரிந்து கொள்ளப்பட்டார். எதற்காக? ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பதற்கு. மனுக்குலத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் ஏசாயா. இது மனுக்குலத்தில் சரி, he is fit to be a prophet. அவர் இவர் தகுதியானவர்னு சொல்லி இப்போ தெரிஞ்சிருந்தாச்சு. இவர் பேச ஆரம்பிக்கிறாரு, கொஞ்ச நேரம் நடக்குது. அதுக்கப்புறம் இப்போ அவர் பரலோகத்தை தரிசிக்கிறாரு. பரலோகத்தை தரிசித்த மாத்திரத்தில் முதல்ல எ மேன் ஹூ, அதாவது பூமியில் இருந்த நாட்களில் பூமியில் இருந்த மற்ற மனிதர்களுக்கு முன்னாடி தீர்க்கதரிசியாக தெரிவு செய்யப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் இப்போ பரலோகத்தை தரித்த உடனே என்ன ஆகுது? அவர் பாவி ஆகிறார். அப்படியே பிளேட் மாறி போகுது. இப்போ யோபு எழுதின அந்த புஸ்தகத்தில் யோபு பற்றி நமக்கு நிறைய தெரியும். அந்த யோபு தன்னை பற்றி, அதாவது யோபுவாக இருக்கட்டும், யோபுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மொத்த புஸ்தகமே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு அவர்கள் ஊழியம் செய்வது போலவும் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னை தற்காத்து கொண்டே இருக்கிறார்கள். யோபுனுடைய நண்பர்கள் அவரை குற்றப்படுத்துகிறார்கள். யோபு தன்னை தற்காத்துக் கொள்கிறார். நான் நீதிமான் என்பதை சொல்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இதெல்லாம் எது மட்டும் அப்படின்னு பார்ப்போம். யோபு எழுதின அந்த புஸ்தகத்தில் 42:5-6 வாசிப்போம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். இதான் நான் பார்க்குற காரியம் என்னன்னா, நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி, தேவனை பற்றி கேள்விப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தோம்னா நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, we will try to defend, அல்லது நம்ம ஆர்கியூ பண்ணிட்டே இருப்போம். யாராவது உங்களை பார்த்து ஆர்கியூ பண்ணாதீங்க, பேசாதீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நாம் என்னமோ தேவனுக்கே தொண்டு செய்கிறது போல, தேவனுக்காக ஊழியம் செய்கிறது போலவே நம்ம என்ன செய்வோம்னா, அவருக்காக வைராக்கியம் பாராட்டி பேசுறது போலவே என்ன செய்வோம் அப்படின்னா பேசிக்கிட்டே இருப்போம். அது யார் அப்படின்னா, அந்த கூட்டம் யாருன்னா தேவனை பற்றி கேள்விப்பட்டவர்கள் மாத்திரம்தான். ஆனால் அதை விட தாண்டி மேலே ஒரு கூட்டம் இருக்குது. அது யார் தெரியுமா? அவள் கேள்விப்பட்டவர்கள் இல்லை. நான் பார்த்தையா, நீ கேள்விதான் பட்டிருக்கிற, பட் ஐ ஹவ் சீன் காட். நான் அவரை தெரியும், எனக்கு அவர் பார்த்துருக்கிறேன். நான் பார்த்த மனிதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அவர்கள் பேச மாட்டார்கள், தன்னை தற்காத்து கொள்ள மாட்டார்கள், தேவனுக்காக தொண்டு செய்கிறோம் என்று வாதாட மாட்டார்கள். அவங்க என்ன செய்வாங்க? எழுதிருக்கு பாருங்க. ஆகையால், யாரு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த யோபு பேசுறாப்புல, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். எந்த அளவுக்கு தாழ்த்திட்டாப்புல பார்த்தீங்களா? இப்போ பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா? ஆகையினால இந்த சபையில் நம்ம எத்தனையோ வருஷங்கள் இருக்கலாம், ஆண்டவரை பற்றி அதிகமாக கேள்விப்படலாம், அற்புதங்களை கூட கண்டிருக்கலாம். ஆண்டவரை கண்டோமா? அந்த ஒளியில் நடக்கிறோமா? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஜீவ ஒளியாக இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோமே, அந்த ஒளியில் நடக்கிறோமா? அந்த ஒளியில் நாம் நடந்தால் நாம் செய்கிறது என்னென்னா, ஏன் அவர்கிட்ட பேச மாட்டேங்கிற? அது பேச முடியாது பிரதர்.
ஏன் என்னாச்சு, ஏன் அவங்களோட பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் ஐக்கியப்பட மாட்டேங்க? அது பேச முடியாது பிரதர். ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள அதாவது மறைவாக இருக்கிற ஒரு காரியம் இருக்குது, அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. அதனால அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா தன்னை அவர்களை காட்டிலும் மேன்மையானவர்களாக எண்ணி 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 என்ன செய்வோம்னா ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களால ஐக்கியப்படவே முடியாது. அது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நாம் இந்த யோபு மாத்திரம் இல்லை, பவுலுடைய வாழ்க்கையில் கூட அவர் தேவனுக்கு தொண்டு செய்வதாக நினைத்து கொண்டு என்ன செஞ்சார் அப்படின்னா அவர் கிறிஸ்தவர்களை என்ன செஞ்சார், வேட்டையாடினார், கொன்னார். அப்போது எவ்வளோ வைராக்கியம் பாராட்டியிருப்பார், தேவனுக்காக ஊழியம் செய்கிறேன், தேவனுக்காக தொண்டு செய்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமான போது அது எழுதியிருக்கு, அந்த அது எழுதி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், அந்த பகுதி எடுங்க, அது 9:5 நினைக்கிறேன். அப்போஸ்தலர்கள் எழுதின நடவடிக்கைகளில் 9:5. அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இதற்கு முன்னாடி அந்த கிறிஸ்தவர்களை அவர் எவ்வளவா வேட்டையாடினார். ஆனால் இப்போ அவர் பார்த்தோன்னே என்ன சொல்றாரு, ஆண்டவரே நீர் யார் என்றால் அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி அந்த கதை தெரியும் நம்ம எல்லாருக்கும். அதாவது சவுலாகிய பவுல் தேவனை தரிசிப்பதற்கு முன்பாக, இயேசுவை தரிசிப்பதற்கு முன்பாக இயேசுவே கொலை செய்யறது மாதிரி எப்படி செய்யறோம் பார்த்தீங்களா? கேள்விப்படுகிறவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தன்னை தாழ்த்துறது போல, அது நீங்க சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. பார்த்த மனுஷன் நான் அதமானேன்னு சொன்னாங்களே, நான் ஓ அன்டு மீ அப்படின்னு சொல்லணும். துணிகரமாக நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுறது மாதிரி கொலை செய்யக்கூடாது. எனவே நம்ம யோசிப்போம், ஆண்டவரே இவ்வளவு நாளா ஒரு வீட்டில் ஒரு சண்டை நடக்குதுன்னா, அல்லது நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம நம்மளால் தாழ்ந்து போக முடியலன்னா, நம்முடைய சுய நீதி நம்மளை எவ்வளவாய் சண்டைப்பட வைக்குது. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுறோம் என்று சொல்ல முடியுது. ஒன்று உணர்ந்து கொள்வோம், நாம் உண்மையிலேயே அந்த தேவனை போல இருக்கிறோம்னு நினைச்சோம்னா, அந்த ஒளியில் நடக்கிறோம்னு நினைச்சோம்னா, அது எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க செய்யும், எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க செய்யும். பிரகாசிக்க செஞ்ச உடனே செய்கிற ஒரே காரியம், என்னை மன்னியும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். I have not seen this before, but before this light I could see everything so clearly. நான் தான் இது வரைக்கும் பார்க்காம இருந்துட்டேன். ஆனால் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற இந்த மெய்யான ஜீவ ஒளியாக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நான் இருக்கும்போது என்னை அப்பட்டமாய் பார்க்கிறேன், என்னை மன்னியும் கர்த்தாவேன்னு சொல்லுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் பார்த்த ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலான்னு சொல்லி நான் விரும்புகிறேன். தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய ஐக்கியம், இது ரெண்டையும் ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிருபம் தான் இந்த 1 யோவானுக்கு எழுதின அந்த நிருபம். 1 யோவான் எழுதின நிருபம் நம்ம வாசித்தோம். நம்ம 1 யோவான் 1:7 பார்க்கும்போது என்னது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். ஸோ இப்போது ஒரு விஷயம் கிளியர் ஆச்சு, என்னன்னா காட் இஸ் இன் லைட். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த விதமான ஒரு செகண்ட் தாட்டுமே நம்மளுக்கு வேறு இல்லை. ஏன்னா ஈஸ் இன் த லைட். நம்ம ஒர்ஷிப்பில் அதான் பார்த்தோம், நம்ம கேட்ட அந்த மெயின் மெசேஜில் அதான் நம்ம பார்த்தோம். பட் செகண்ட் கண்டிஷன் என்ன, நான் ஒளியில் நடக்கிறேன்னா, அதுதான் எம்ஃபசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஏசாயோடைய வாழ்க்கையிலேருந்து பார்க்கும்போது. இது ரெண்டுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் எ ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பாவம் அகழுது, என்னுடைய வாழ்க்கையிலேருந்து பாவம் வெளியாது அப்படின்னு சொன்னால் தேவனை நான் பார்ப்பேன். தேவனை நான் பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் மறையும். இது ரெண்டுமே என்ன சொல்லுவாங்கன்னா ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கொன்று என்னது பரஸ்பரமாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டோடைய ஒளியில் நம்ம நடக்கிறது, பாவத்திலிருந்து விலகி இருக்கிறது ஒரு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸானா கிடையாது. இட் ஷுட் பி அ கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப். ஒரு நிலையான ஒரு மாதிரி அல்லது நிலையான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு வேணும். தேவனோடு நடக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை அவர் ஒளியில் இருக்கிறது போல நான் ஒளியில் நடக்கணும். பாவத்திற்கு விலகி இருக்கிறதுன்றது அது ஒரு நாள் அனுபவமோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை நம்ம வரோம், நம்ம வார்த்தைகளை கேட்கிறோம், நல்லா இருக்குது அப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஓகே, அன்னைக்கு மட்டும் ஒரு உறுதியான ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு மற்ற நாட்கள் நம்ம கவலை இல்லாமல் வாழ்கிறது கிடையாது. இது எப்படி இருக்குன்னா,
ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு தொடர்ச்சியான அல்லது வந்து ஒரு நிலைமாறாத ஒரு அனுபவமாக நம்மளுக்குள்ள வரணும். இது ஏன் சொல்கிறேன்னா வந்து ஏசாயாவோட வாழ்க்கையில் அதை நம்ம வந்து பார்க்குறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது வந்து அவர் நிறைய காரியத்தை குறித்து ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு வரும்போது பிரதர் சொன்னாங்க, ஓ இஸ் மீ, எனக்கு ஐயோன்னு சொல்லி ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறார். அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். ஓகே, இது வந்து அவருடைய வாழ்க்கையில் அவர் பார்த்த ஒரு விஷயம், அவருடைய லைஃபுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். செகண்ட் ஒரு விஷயம் சொல்கிறாரு பார்த்தீங்களா, தமிழில் வந்து அப்படியே கண்டினியூஸாக வருது, பட் ஆங்கிலத்தில் வந்து கிளியராக போட்டிருக்கு. நான் என்கேஜி யூஸ் பண்ணுறேன், அதில் என்ன போட்டிருக்குன்னா வந்து ஆண்ட்னு சொல்லி வருது. அண்ட் நான் எங்கே குடியிருக்கிறேன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறவன். நான் அசுத்த உதடு உள்ளவன், ரைட், நான் பொய் சொல்கிறவன் அல்லது வந்து நான் என்னது ஒரு தேவையில்லாத காரியங்களை பேசுகிறவன் அப்படின்னு சொல்லும்போது ஒத்துக்கலாம். பட் அந்த அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியில் வாழும்பொழுது அது எப்படி இவரை பாதிக்கும் அப்படின்னு சொன்னால், பாவத்திற்குள்ள ஒரு சுபாவம்னா இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கண்டேஜியஸ், ஒரு தொத்து வியாதி மாதிரி. நம்மளை சுற்றி வந்து நிறைய பேர் பரிசுத்தமுள்ளவங்களாக இருந்தாங்கன்னா நம்ம பரிசுத்தமான ஆக மாட்டோம். ஆனால் நம்மளை சுற்றி ஒரு பாவகரமான மனிதர்கள், ஒரு கரப்டட் பீப்புள் மத்தியில் நம்ம வாழும்பொழுது அந்த கரப்ஷனோ அல்லது அந்த ஒரு பாவமான அந்த சூழ்நிலை வந்து நம்மை ஆட்கொள்வதற்கு அல்லது தாக்குவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இது நம்ம வந்து நிறைய காரியங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். இன்னும் இந்த ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய புதுசான ஒரு லாங்குவேஜஸ் வந்து கற்றுக்கிட்டு வருவாங்க. இது எங்கேருந்து வருதுன்னு சொன்னால், அவங்க ஒரு நாள் நம்மளுக்கு சர்ச் வருவாங்க, ஒரு நாள் சண்டே கிளாஸில் இருப்பாங்க. யூத் மீட்டிங் அதே மாதிரி தான். வாலிபர்கள் 6 நாள் அவங்க வெளியில் போகும்பொழுது தே மே பி இன்ஃப்ளூயன்ஸ், என்னது அந்த பாவத்தோடைய அந்த தாக்கம் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட நிறைய வாய்ப்புகள். அதாவது தான் ஏசாயா வந்து சொல்கிறார். சரியா, நான் அசுத்தவதோடுள்ள ஒரு மனுஷன், அது அவருடைய வாழ்க்கையில் அவர் காணப்பட்டது. செகண்ட் விஷயம் என்னன்னா வந்து இந்த பாவத்தின் இன்ஃப்ளூயன்ஸ்னால நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லும்போது வந்து தேவன் அதிலிருந்தும் அவனுக்கு ஒரு விடுதலையை வந்து கொடுக்குறார். இது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இதை நான் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நான் ஒர்க் பண்ணக்கூடிய இடங்களில் நான் வந்து பார்க்குறேன், எந்த விதமான பாவமான காரியங்கள் என்னை தாக்குவதற்கு வந்து ஆயத்தமாக இருக்கின்ற ஒரு தெளிவுள்ள ஒரு மனக்கண்களோடு நம்ம வாழ வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த நாட்கள் நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஈஸியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பீப்புள் தே ஆர் என்ன பண்ணுறாங்க, டிவைட் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க. நல்லா தானே இருந்தால் என்னாச்சு, அவன் போன அந்த ஒர்க் கல்ச்சர்னுவாங்க. சரிங்களா, அந்த ஒரு சோஷியல், அந்த ஒரு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அல்லது அந்த ஒரு கல்ச்சரல் செட்டப். இங்கே நம்ம சென்னை போகிறோம் அல்லது வந்து வேறு விதமான ஒரு ஒர்க் ப்ரெஷரில் போகும்போது அவங்க ஈஸியாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாவத்தோட இன்ஃப்ளூயன்ஸில் அவங்க மாட்டிக்க நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு ஒரே ரிசல்ட் என்னன்னா வந்து அவர் ஒளியில் இருக்கிறது போல ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு தெளிவான மன கண்ணோட்டத்தோட கூட வந்து நான் ஒளியில் நடக்கிறேனா அல்லது என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய இந்த இருள் வந்து உள்ள வர்றதற்கு நான் வந்து அனுமதிக்கிறேனா அல்லது என்னை வந்து ட்ரை பண்ணுதா, இஸ் இட் காட்லி ஆர் இஸ் இட் அன்காட்லி? இதை வந்து நம்ம வந்து தெளிவான ஒரு மனக்கண்களோடு நம்ம பகுத்து ஆராய்ந்தோன்னு சொன்னால், அந்த யோவான் சொல்கிறாரு பார்த்தீங்களா, எங்களுடைய ஐக்கியம், எங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்குன்னு சொல்லி அந்த ஜாய் நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் நம்ம ஒருவருக்கும் தருவான்னு சொல்லி என்னுடைய நம்பிக்கை நான் வந்து அறிக்கையிடுகிறேன். ஆமென். தேவன் நமக்கு அவசியமான வார்த்தையை தந்திருக்கிறார். என்னோடும் தேவன் பேசியிருக்கிறார். நாம் அநேக நேரங்களில் தேவனை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நல்லது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வரும்போது, சோதனையில் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் இழந்து விடுகிறோம். அந்த நேரம் நான் தேவன்கிட்ட போனோம்னா நம்முடைய இருதயத்தில் தேவன் பேசுவார். நீ இந்த இடத்துல இப்படி அப்படின்னு நம்முடைய குறைகளை உணர்த்தும் போது தேவன் நமக்கு அங்கே ஒரு மனம் திரும்புதலை தேவன் நமக்கு தருகிறார். மனம் திரும்புதல் தான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற ஒரு காரியமாக இருக்குது. துதிக்கிறதை விட ஆராதிக்கிறதை விட தேவன் மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அதை நம்ம அந்த ஏசாயாவில் தான் நமக்கு அதை ஆண்டவர் காட்டியிருக்கிறார். சகோதரர் அதை தான் விளக்கி காட்டினாங்க. அதில் ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 6வது அதிகாரம் அந்த ஏசாயா வந்து 5வது வசனம், அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபிடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து
என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. அதாவது சேராபீன்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா துதித்து கொண்டிருந்தார்கள். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், துதியை தேவன் ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் கூட அந்த துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் அங்கே அதமானேன்னு ஒரு மனிதன் கதறுகிறான், மனம் திரும்புகிறான். அப்பொழுது அந்த துதியை நிறுத்திவிட்டு அந்த தூதருக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்னன்னா, அந்த மனுஷனை முதல்ல போய் நீ என்ன செய், கழுவு, அவனுடைய பாவத்தை நிவர்த்தியாக்கு, அவனை பரிசுத்தமாக்கு. அதாவது நான் இந்த இடத்துல விளங்கிட்டது என்னென்னா, தேவன் ஜனங்கள் துதிப்பதை விட தேவன் ஜனங்கள் மனம் திரும்புவதை மேன்மையாக, அதை உயர்வாய் மதிக்கிறார். ஆமேன். மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம். நம்ம அநேக விஷயங்களை தவறுகிறோம். அநேக காரியங்களில் நான்லாம் எத்தனையோ காரியங்களில் தவறுகிறேன் ஒவ்வொரு நாளும். ஆனால் தேவ சமூகத்தில் பிரதர் பேசும்போது, ஒளியிலே நடந்தால் நேர்மையாய் தேவன்கிட்ட போனோம்னா அங்கே தேவன் நம்மகிட்ட பேசுவார், நம்மகிட்ட சொல்லுவார், இது தவறு, இந்த இடத்துல நீ சத்தத்தை உயர்த்தினது, இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொன்னது, இந்த இடத்துல இவர்களிடத்துல இந்த கருத்தை, அப்படி ஏதாவது ஒரு நமக்குள்ளே இருக்கிற காரியங்களை அங்கே நமக்கு தேவன் உணர்த்துவார். அப்படி உணர்த்தும் பொழுது நம்ம மனம் திரும்பிட்டோம்னா தேவ பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். நான் மற்றவர்களிடத்திலேயும் என்ன செய்யலாம்னா, ஃப்ரீயாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம், மன்னிக்கலாம். அது ஒரு அடுத்த பகுதியில் ஈஸியாக நமக்கு அந்த தேவன் நமக்கு அந்த கிருபை தருவார். ஆகவே பிரியமானவர்களே, யாரையும் நம்முடைய இருதயத்தில் கட்டி வைக்கக்கூடாது. விடுதலை பண்ணுங்கள், விடுதலை ஆவீர்கள். நம்முடைய இருதயத்தில் சமாதானம் இல்லை, நம்முடைய இருதயத்தில் யார் மீதும் கசப்பு. கடந்த வாரம் கூட கேட்டோம், கசப்பான வேர் முளைத்தெலும்பி வியாழக்கிழமை, அது கலக்கங்களையும் நமக்குள்ள சமாதான கேட்டையும் கொண்டு வந்துடும். கசப்பான வேறு இல்லாதவர்களாய் தேவ சமூகத்தில், ஆண்டவரே இருதயத்தில் நான் சுத்தமுள்ளவனாய் உம்மை நான் தரிசிக்கட்டும், உம்மை தொழுது கொள்ளட்டும் என்ற ஒரு உணர்வோடு கூட நான் முழங்கால் படியிட்டு இந்த வேளையில்